அவன் ஞான நன்மையை செய்துவிடல் என்பது வள்ளுவர் கூற்று. அப்படி இருந்தாலும் ஏழ்மை குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து விறகு வெட்டிக்கு தங்கையாக அபிராமி என்ற பெயர் பெற்று சிறு சிறப்போடு வாழ்ந்தது. அது மட்டும் கிடையாது, நாங்க பிறந்த போது எங்களுடைய தாய் தந்தை எங்களை விட்டு இருந்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்னுடைய ஒரே அண்ணன் ஒப்பற்ற அண்ணன் எந்த ஒரு குறையில்லாமல் சிறு சிறப்போடு வளர்த்து வருகிறார். அன்றிலும் அண்ணனை சந்திப்பது வழக்கம். அண்ணா பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வருகிறேன். அப்படியா? எப்போது உன் முகத்தை பார்த்தேனோ அப்போது தாயின் முகத்தை மறந்து விட்டேன். தங்கச்சி, அண்ணா சின்ன சிறு குழந்தையாக இருந்தது குழந்தை பருவம் வீங்கி அழகான தந்தை பருவம் வந்திருக்கின்றார். அப்படியா? காலகாலத்தில் அண்ணன் உனக்கு திரும்ப செய்து வைக்கலாம் எனக்கு திருமணமா? எனக்கு என்னென்ன வயதாகி விட்டது? இந்த சின்னஞ்சிறு வயசுல எனக்கு திருமணம் என்று சொல்றீங்களே, அப்படியே நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேனா வீட்டுல நீங்களும் தன்னந்தனிமையா இருக்கிறீங்க. என்ன விட்டா உங்களை யாருன்னா அண்ணா எனக்கு நீ தாயாகவும் உனக்கு தந்தையாகவும் இந்த காலத்தில் வாழ்ந்து விட்டோம். ஆனால் இனிமேல் காலங்களில் வாழ முடியாது. ஏன்னா சின்ன சிறு பசங்க கூட இப்ப காலேஜ் எல்கேஜி போறாங்கன்னா கூட கூடவே ஒரு துணியை தேடிட்டு போறாங்க. அப்படி எல்லாம் காலம் இல்லாத யாரும் உயிர் வாங்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல உண்மையிலே தான் போனாலே நீ தாண்டா, பேர் போனாலே நீ தான். அவரையும் தான் நல்லா கேட்டு பாண்டி அம்மா சேரலாம் சேரும். இருக்கிற விளையாட்டு கருவி எப்படி அண்ணா சொல்லுங்க. இது போன்று பண்ண விளக்கலாம் அமைத்து வேற நாளங்கள் முழங்க. அப்படியா? உன் திருமண ஊர்வலம் இந்த உலகமே மற்றும் தங்கையின் திருமணத்தை இது போன்று யாருமே செய்திருக்க கூடாது. எப்படி நான் நடத்துவீங்க தங்கச்சி? அபிராமி ஊர்வலம் எப்படி அண்ணா? அபிராமி மழை
தந்தை இல்லாத அனாதையாக இருந்தாலும் அன்போடு வளர்த்திருக்கின்றான் அபிராமி என்று இந்த உலகமே பெற்று மரவுக்கு. அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சா? போடா கல்யாணம் ஆயிட்டாருக்காடா மருவேன். என் தங்கச்சிடா அது. டேய் எங்க அண்ணன்டா அவரு. தங்கச்சி திருமணத்தை இப்படி எல்லாம் நடத்த வேண்டும் என்று அண்ணன் பல மனக்கூட்டை கட்டிருக்கிறேன். அப்படியா? அது மட்டும் கிடையாது, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த அபிராமி நேர்மையோடும் அன்போடு வளர்த்திருக்கிறான் நண்பருக்கு என்று இந்த நாட்டு மக்கள் அனைவரும் புகழ்படி நீ வாழ வேண்டுமா? அண்ணா இந்த நாட்டு மக்கள் அனைவரும் போற்றபடி உன்னுடைய தங்கை நான் நடந்து கொள்வேன் அண்ணா. ஆமா சைலண்ட். எனக்கோ கடமை காத்திருக்கிறது. நான் செஞ்சு அண்ணா என்னன்னா உண்மையாகவே சொல்றேன், எனக்கு முக்கியமான கடமை ஒண்ணு இருக்கிறது. என்னன்னா கடமை? சைலண்ட். அபிராமி, என்ன கடமை தெரியுமா? என்னன்னா கடமை? மேல பிறகு பார் பிளைட், ஆமா அது பெட்ரோல் சல்லுன்னு போவோம். ஆமா அதே மாதிரி நம்ம பசங்க ஓட்டுறாங்க பார் பைக், பைக்கு அதுவும் பெட்ரோல் இருந்தா சல்லுன்னு போவோம். போகும். அதே மாதிரிதான் அண்ணனும் எப்படி? உள்ள எதனா இருந்தாதான் வேகமா வெளியே வருவாங்க. என்ன சொல்ல? 20 கிலோ மிச்சர் வாங்கிட்டு வந்துக்கிறேன். வா துருப்பிட்டு வெளியே போய் ஆடு. அண்ணா இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? எனக்கு பயங்கரமா பசிக்குதுமா. அப்படியே வாட்ஸ்அப்ல குத்து பண்ணா பசிக்குதான் பசிக்குது. அண்ணா நல்லா 3 வேலைக்கு கரெக்டா பசிக்குது மட்டும் சொல்றீங்களே. வீட்டுல ஒரு பொருள் இருக்குதா? அரிசி இருக்குதா? பருப்பு இருக்குதா? எண்ணெய் இருக்குதா? கடுகு இருக்குதா? மிளகா இருக்குதா? புளி இருக்குதா? உப்பு இருக்குதா? என்ன இருக்குது? நான் சாப்பாடு செஞ்சுக்கிட்டோம். அரிசிக்குதா பருப்புக்குதா மிளகாக்குதா சொல்லிக்காதீங்க. அவனுக்கு பசி எடுத்தாலும் பச்சை பருப்பு அந்த அவனு துரும்பிட்டு வெளியே வந்துடுறான். நம்ம என்ன பண்றது? நாங்க ஏழ்மைப்பட்டவங்க இருக்கத்தை வச்சுதான் சாப்பிட முடியும். உடனே பெருத்து போனோம். ஆயிரக்கட்டு பேசல பாத்துருக்கணும். அப்படியே ஓடுறான் பதன்னு அன்பு பாரியான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் அதை ஓட்டாங்கம்மா. அதோட போன பேங்க் நின்னுமா 300 ரூபாய்க்கு சொன்னாமா ஒரு ஆள் மட்டும். கள்ள கபடி இல்லாத உள்ள சாப்பிட்ட போடா. அண்ணா அதனால நம்ம வீட்டுல ஒன்னோட ஒரு பொருள் கிடையாது. இப்பவே பட்டணத்துக்கு போங்க, வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கிட்டு வாங்க. அண்ணா நம்ம வீட்டுல சாப்பாடு செய்ய கூட சுத்தமா தண்ணி கிடையாது. அண்ணா எதுவுமே இல்லையா? ஆமா பள்ளின்னு வைப்பான். அப்படியே என்ன அடிக்கிறதுக்கு வர? என்னம்மா இது? போன வாரம் தான் 10 ரூபாய் மிளகாத்தூள் பாக்கெட் 2 வாங்கி கொடுத்தேன். அது மட்டுமா, உனக்காக போய் உலகம்பட்டு சந்தையில கத்திரிக்காய் 1/4 கிலோ வாங்கி வந்தேன், கேரட் 1/4 கிலோ வாங்கி வந்தேன், தக்காளி வேற 1/2 கிலோ ஓணும்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சேன். வாங்கிட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு? போன வாரம் தான் வாங்கி வந்தேன். போன வாரம் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, ஒரு வாரத்துக்கு 100 கிராம் மிளகாத்தூள் பத்தம். அது மட்டும் 1/2 கிலோ தக்காளி ஒரு வாரத்துக்கு வருமா? எண்ணெய் எனக்கு எந்த எண்ணெயும் வேணாம், கோல்டு வின்னர் தான் ஓணும்ன. 10 ரூபாய் பாக்கெட் 2 பாக்கெட் வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஒன்னு செக்குல விட்டு ஆடிய தந்தாரா? அண்ணா நான் என்ன சொல்றேன், நீ வாங்கிட்டு வந்து கொடுக்குற பொருட்கள் எல்லாம் நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அது மட்டும் கிடையாது. ஆனா பசிக்கிற நேரத்துல எல்லாம் ஈரப்பதம் போட்டு பத்துக்கிறியா? அது விட்டுரு. எங்கடா கை போடுற? ஐயோ பா கட்ட. நான் அதை விட்டுருங்க. நீ எங்க இரு ஒரு நிமிஷம். எங்கும் நாடகம் நம்மள, அதாவது எங்கள் ஆரணி முத்தலம நாடக மன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் எங்கும் நாடகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை டிங் பண்ணுங்க. பாய். தங்கச்சி, அண்ணா இந்த பாருமா, இந்த நாட்டு மக்கள் அனைவரும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க இஷ்டம் போல எதையாச்சும் செஞ்சு சாப்பிடலாம். நம்ம அப்படி கிடையாது, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. அதனால சொல்றேன், கொஞ்சம் சிக்கனமா இருமா, அப்பதான் உன்னை மருமக 10 ரூபாய் பாத்துக்குவாங்க. சிக்கனை தான் வெயில் சூடு சிக்கன் இல்லடா, சிக்கனமா இருக்கு சொன்னேன். நீ சிக்கன் அண்ணா நான் இப்பவே நீர்வடிக்க போய் நீர் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தேவையான சாதனத்தை செய்து வைக்கிறேன். நீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை சீக்கிரமா போய் வாங்கிட்டு உடனே போய் வாங்கிட்டு வரமா. போயிட்டு வாங்க. பார்த்து பார்த்து போமா. காலை கட்டுங்க.